கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை தொடங்கியதை அடுத்து தினமும் ஆன்லைன் முன்பதிவில் 70,000 பக்தர்களும், ஸ்பாட் புக்கிங் எனும் நேரடி முன்பதிவு மூலமாக 20,000 பக்தர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் இருமுடி கட்டிச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வருகின்றனர். அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் கோவில் திறக்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து மகரஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கேரள சுகாதாரத்துறை சார்பில் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஏதேனும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் அதற்கான ஆவணங்கள் மற்றும் மருந்துகளுடன் பயணிப்பது அவசியம். சபரிமலை யாத்திரை புறப்படும் முன் நடைபயிற்சி போன்ற எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கொதிக்க வைத்த நீரையே குடிக்க வேண்டும். மலை ஏறும்போது மெதுவாகவும் இடைவெளி விட்டும் ஏற வேண்டும். சபரிமலை வரும் வழியில் ஆறுகளில் குளிக்கும் போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம் என தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா நோய் பரவும் நிலையில் சபரிமலை செல்லும் தமிழ்நாட்டு பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம். சபரிமலை சென்று வந்த 3 நாட்களுக்கு பின் காய்ச்சல், உடல்வலி இருந்தால் மருத்துவமனையை அணுக வேண்டும். மற்றபடி ஆறுகள், குளம் போன்ற நீர்நிலைகளில் குளிக்கும்போது மூக்கினுள் நீர் செல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். கொதிக்க வைத்த நீரை பருகவும், மலை ஏறும்போது மெதுவாக இடைவெளி விட்டு ஏற வேண்டும். கொரோனா தொற்று போல அமீபா பரவாது என்பதால் சபரிமலை செல்வோர் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.